சரியா? இன்னைக்கு வந்து புது பேப்பர் இருக்குல்ல? பார்த்துக் கொள்ளலாம். 2021ஆம் ஆண்டு பேப்பர். எடுத்துக்கொள்ளுங்க. 2021ஆம் ஆண்டு பேப்பர். 2021. 2021. படிச்சு கொள்ளுங்கடா அப்ப. நானே என்ன சில விஷயம்னா வழியா பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னா சரி. எங்க முடிச்சீங்களா நீங்க? பாரு. ராஜு. ஓகேடா பிரச்சனை. அவ கவனிங்க, முதலாவது கவனிங்க. சரி, எனக்கு கை விடாத நீ. சரி, நான் வழியா கவனித்துக் கொள்ளு. ஒரு பொருளை இறக்குமதி செய்கையில் அதன் இறக்குமதி பெருமானத்தின் 22% சுங்க தீர்வையாக அறவிடப்படுது. இப்ப சதவீதத்தை கண்டாலே உனக்கு ஒரே ஒரு சாம்பாடு நான் ஜதிவன். என்ன உனக்கு சாம்பாடு? சதவீதத்தை கண்டால் என்ன சாம்பாடு? 100ன் மேல் சதவீதம் தர எண்ணங்களுக்கு பெருமதியா இருக்கு. 100ன் மேல் சதவீதம் பெருமதி. சரியா பரணி? அப்ப 100ன் மேல் சதவீதம் பெருமதி என்று சொன்னா இங்க என்ன எங்களுக்கு தீர்வு என்று சொல்லியிருக்காங்க. அது தீர்வு என்று சொன்னா உனக்கு முன்னுக்கு நீ காணப்போற விஷயம் என்னத்துக்கானதுன்னு சொன்னா தீர்வைக்கானது. சதவீதம் வந்து தீர்வு என்று தந்திருக்கால நீ காணப்போற இந்த விட என்ன இருக்கு உங்களுக்கு தீர்வையா இருக்கு. அப்ப அவன் கேட்ட கேள்வியும் துங்க தீர்வை செலுத்திய பின்னர் பெருமானம் என்னன்னு கேட்டுக்கான். துங்க தீர்வை அவன் கேட்கல. பழமையாக என்ன செய்வாங்களுக்கு லாபமோ லாபத்தை கேட்பாங்க, நட்டமோ நட்டம் ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஆனா இங்க வந்து தீர்வையை கண்டு போட்டு அதுல பெருமானம் கேட்கிறாங்க. அப்ப தீர்வையை முதலாவது நாங்க காணுவோம். நானே அப்ப 100ன் மேல் சதவீதம் எவ்வளவு? 22. அந்த பொருள் இந்த பெருமதி வந்து உனக்கு என்ன இருக்க போறாரு? என்ன ஆயிரம். அப்ப மேலையும் கீழே நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா சைவர் 2 16 என்னது 6 விரும்பி 16 என்ன 17. அப்ப 1760 ரூபாய்ன்ற என்னவா இருக்க போறேன்னு சொன்னா எனக்கு அந்த பொருளுக்கான சுங்க தீர்வு. தீர்வை சுங்க தீர்வை என்றது என்னன்னு சொன்னா வந்து ஒரு பொருளை வந்து நீங்க இறக்குமதியோ அல்லது ஏற்றுமதி செய்ய வைக்கல, அந்த சுங்க வரி திணைக்களத்துக்கு நீ செலுத்தப்படுற காசா இருக்கு. அப்ப இந்த இடத்துல பார்த்தேன்னு சொன்னா 2000 ரூபாய் பெறுமதியான பொருளுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? இறக்குமதி செஞ்சாலும் ஏற்றுமதி செஞ்சாலும் நீங்க என்ன செய்யறீங்க? 1760 ரூபாய் கட்ட போறீங்க. அப்ப நீங்க தான் என்ன செய்ய போற? அந்த 8000 பொருளுக்கு நீ தான் என்ன செய்ய போற? அந்த 1760 ரூபாய் கட்ட போறேன்னு சொன்னா இப்ப இந்த பொருளை நீ எவ்வளவுக்கு விற்பான்னு கேட்டா 2000 ரூபாய்க்கு நீ விற்கல. அதே ஏற்கனவே உனக்கு உற்பத்தி செலவு என்ன செஞ்சிருக்க? உனக்கு 8000 ரூபாய் வந்திருக்க. அப்படித்தானே? அப்ப ஏற்கனவே உற்பத்தி செலவு 8000தோட நீங்க என்ன செய்யற? நீயே மேலதிகமாக ஒரு தீர்வை ஒன்று கட்டி வச்சிருக்க. ஏண்டா இப்ப நீ பொருளை விற்கணும்னு சொன்ன லாபமோ நட்டமோ பெறாம கொள்ளாம அந்த பொருளை நீ விற்கிறதா இருந்தா நீ எவ்வளவுக்கு விற்கணும்னு சொன்ன? எவ்வளவுக்கு? 9,760 ரூபாய்க்கு வித்தா மட்டும்தான் அவன் என்ன செய்யலாம் சொன்னா லாபம் நட்டம் இல்லாம விற்க முடியும். அப்ப அவன் கேட்டது இப்ப பொருள் பெருமதி. அதாவது நீங்க என்ன செய்றீங்க? இப்ப ஒரு இடத்துல வந்து இறக்கிட்டு கொண்டு வரீங்க. அப்ப கொண்டு வரைக்கும் அந்த பொருளோட பெருமதி உங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா 9,760. இதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? லாபமோ இல்லாட்டி ஏதோ ஒன்று வச்சு சரிங்க லாபம் ஒன்றை வச்சு கழிவு கொடுத்தீங்க. அந்த லாபத்துல நிறுத்தீங்க கழிவு கொடுத்து விற்பீங்க. அப்படி விற்கலாம் உங்களுக்கு என்ன இந்த பொருள் பெருமதியை விட கூடப்படும். இப்ப பொருள் பெருமதி என்ற எங்களுக்கு என்ன 9,760 ரூபாய் இருக்கு. அப்ப ஞாபகம் வச்சுக்கொண்டு தீர்வையை நாங்க கண்டு போட்டு பொருள் பெருமதி என்று கேட்டா என்ன செய்யணும்? நாங்க கூட்டி கொடுக்க வேணும். கூட்டி கொடுக்க வேணும். சரியா? அப்ப முதலாவது கேள்வி எங்களுக்கு 2வது கேள்வி
ரெண்டாவது கேள்வி என்ன சொன்னா முக்கோணம் சொன்னீங்க அது எக்ஸின பெருமானம் கேட்டுருக்காங்க. அப்ப இந்த முக்கோணத்துல நீ பார்த்தேன்னு சொன்னா இவரும் சமன் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் இருக்கான இந்த இடத்துல 2. அப்ப கவனிச்சு கொண்டு இந்த முக்கோணி என்ன எங்களுக்கு ஒரு இரு சமவர்க்க முக்கோணி. என்ன சமவர்க்கம்? இந்த பக்கம் சமன்னு சொன்னதானே எங்களுக்கு என்ன சமவர்க்க முக்கோணி. ஆனா இங்க என்ன நடக்குது எங்களுக்கு இரு சமவர்க்க முக்கோணி. ரெண்டா சமனான பக்கத்துக்கு எதிரோள்ள கோணங்கள் என்னவா இருக்கணும் எங்களுக்கு சமனாக இருக்கணும். அப்ப இவர் என்னது 2x சொன்னா இவரும் என்ன எங்களுக்கு 2. இப்ப முக்கோணி ஒண்ணு இந்த ஆகோணங்கள பருமன் நம்ம நேசன் என்ன வேணும் முக்கோணி அந்த ஆகோணங்கள பருமன் எவ்வளவு 180. அப்ப எக்ஸ் ஆக 2x ஆக 2x கூட்டினீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது வரப்போகுது. அப்ப மொத்தம் எவ்வளவு வரப்போகுது 36. எவ்வளவு 180. பெருக்க 6 என்ன செய்வாங்க பெருக்கா என்ன செஞ்சாங்க. அப்ப எக்ஸ் 5 பிரிச்சு எவ்வளவு 36. எக்ஸின் வருமானம் எவ்வளவு சரியான ஒன் பண்ணி இருக்கிறேன். சொல்லியாச்சு பண்ணி போட்டு நீங்க ஒன் பண்ணிக்கிறீங்க கவனியா. அதுக்கு அந்த வேலையை பார்த்துக்கொள்ளு காரணிகளை காரணம் காரணிகளை காரணிகள் காரணிகளை காண சொல்லிக்கல என்ன எங்களுக்கு 9x வர்க்கம் -4 வந்திருக்கு. வளமையா என்ன எங்களுக்கு எக்ஸ்ல பெருமானம் கேட்கிறா 9x வர்க்கம் -4 பக்கத்துல என்ன செய்யறாங்க சைவரை போட்டு விடுறாங்க. போன எக்ஸாம் போன கடையில அப்படிதான் வந்து போல இருக்கு. அப்படியா 9x வர்க்கம் -4 சமன் 0 வந்துடுறாங்க. இங்க வந்து 9x வர்க்கம் -4 இருக்கீங்களா என்ன கேட்டாலும் சொன்னாங்களே காரணி கேட்டுருக்காங்க. அப்ப என்ன செய்ய போறோம் காரணி ஆகிறதுக்கு x வர்க்கம் -y வர்க்கம் மாத்த போறோம். அப்ப இவர் என்ன செய்ய போறோம் 3 வர்க்கம் x வர்க்கம் மைனஸ் என்னது 2 வர்க்கம். அப்ப இவர் என்ன எழுதலாம் 3x முழுவதும் வர்க்கம் எழுதலாம். இவர் என்ன செய்யலாம் 2 வர்க்கம். அப்ப x வர்க்கம் -y வர்க்கம் என்ற மாதிரி இருக்காரு x வர்க்கம் -y வர்க்கம் ரெண்டா காரணி என்ன சொல்லுது xy xy. அப்ப என்ன வர போகுது 3x -2 3x சக 2 இருக்கும். 3x -2 3x சக 2 இருக்கும். ரைட்டா அதான் எங்களுக்கு என்ன காரணியா இருக்கு 3. ரைட்டா அப்ப x வர்க்கம் -y வர்க்கம் என்ற டைம் என்ன செய்யறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்த வேணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது 4வது கேள்வி பார்த்தாங்க என்ன சொன்னாங்க 7 சென்டிமீட்டர் ஆரை உள்ள 7 சென்டிமீட்டர் ஆரை உள்ள ஒரு வட்டத்தின் ஆரத்திரையின் வில்லின நீளம் 11 சென்டிமீட்டர். ஆரத்திரையின் வட்ட என்னது சிறை வட்டத்தின் என்ன பின்னமும் ஆரத்திரை வட்டத்தின் என்ன பின்னம்னு கேட்டுங்க. ரெண்டா நீ என்ன செய்யலாம்னு சொன்னா வட்டத்துல என்ன பின்னம்னு சொன்னா இந்த 360 மேல் தீட்டா எவ்வளவு பின்னம்னு சொல்லி பார்த்தான்னு சொன்னா அவரால் நீங்களுக்கு என்ன வட்டத்துக்கு பின்னமாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிளுக்கு நீ பார்த்தான்னு சொன்னா செஞ்சுட்டு போறவனுக்கு என்ன 2πr என்ற வருங்களுக்கு என்னது சமனா இருக்க போற 360 மேல் 360 இருக்கும். அப்படிதானே அப்ப இப்ப கால்வட்டம் சரி நில நிலத்தை கால்வட்டத்துக்கு காணைகள் என்ன வரப்போகுது 360 மேல் என்ன எங்களுக்கு 90 மாறப்போகுது. அப்ப என்ன செய்வாங்க எங்களுக்கு பிரிக்கைகளை ஒன்றுங்களாண்டா மாறும். அப்படி அந்த கோணத்தை கண்டுபிடிச்சான்னு சொன்னா எங்களுக்கு சரியாக இருக்கு. சரியா அப்ப கோணத்தை கண்டுபிடி இல்லாட்டி என்ன செய்யற தீட்டாங்க அந்த பெருமானம் என்னன்னு கண்டுபிடிச்சாலும் சரி. அப்ப சமன்பாடு பாவம் என்ன சமன்பாடு 20 சமன்பாடு தீட்டாங்கள் 360 2πr போட எங்களுக்கு என்ன விட வருதாம் எங்களுக்கு 11 சென்டிமீட்டர் நீளம் வருதாம் வட்டத்தின் வில்லிடம் தந்து வச்சுக்கலாம். அப்ப சமன்பாடு சொல்றது தீட்டாங்கள் 360 2πr. அப்ப தீட்டாவின் 360 அப்படியே இருக்கட்டும் அது சுருக்காத அவர்தான் எங்களுக்கு வேணும் இருக்கட்டும் 2 தடவை 5 பதிலா 22 7 6 எவ்வளவு 6 7 சமதம் எங்களுக்கு சுருக்க வர மேலும் மேலும் பெருக்கிற இல்ல பெருக்கிற என்ன செய்வீங்க வந்து அப்ப தீட்டாயங்கள் 360 இந்த பெருமானம் என்ன வர போகுது 11 44 குறிக்க என்ன வர போகுது அப்ப இங்க ஆரசுல என்னவா இருக்க போறது வட்டத்தில் எவ்வளவா இருக்கும் 2/4 பங்கு அதாவது கால்வட்டமா இருக்கு. அப்படி இல்ல என்ன செய்யற கோணம் என்ன செய்யும் பிரிக்கிற முழுதலைகள் பெருக்கினா
90 பாய் என்று வரும். அவ 90 பாய்ன்னு சொன்னா வட்டத்துல எவ்வளவு பகுதி 4 வரும். அப்படி என்ன செய்ற கோணத்தை கண்டு போட்டு கடைசியா 360 போட்டு பிரிச்சு போட்டு கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லையோ தீட்டாங்க 360 பெருமானத்தை நீங்க எடுத்தாலும் சரி நேரடியா. சரியா? அவ்வளவுதான். நோட் பண்ணி எடுங்க. 5வது கேள்வியை பார்ப்போம். நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்காக நேரடியாக விட பண்ணி எடுத்தோம்னா தேவையான விஷயங்கள் என்ன செய்றீங்க நோட் பண்ணி எடுங்க. சரியா? இப்படியே பார்த்தாலே இப்படி வந்தா சரி அடிக்கிறியா? ரைட். அப்ப அடுத்த கேள்விக்குள்ள போவோம். சரியானே? ரைட், பாருங்கப்பா. சரியா? அடுத்த கேள்வியை பார். இந்த பார். சரியானே? இந்த இடத்துல பாத்துக்கொள்ளுங்க. உருவில் உள்ள தகவலுக்கு ஏற்ப ஏபிசி இந்த பருமன். ரைட்டானே? தகவல் ஏதோ தந்து வச்சுக்காங்களாம். அப்ப ஏபிசி இந்த பருமனை கேட்டுக்காங்க. இங்க குட்டி சாத்தி வச்சு. ரைட். தம்பி 5வது கேள்வியை பார்த்துக்கொள்ளு. தேவையான விஷயங்களை வடிவா எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அடுத்தடுத்த பேப்பர் செய்யவும் ஈஸியா இருக்கு. நீங்க செஞ்சு கொள்ளலாம். மினக்கட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். என்னம்மா டவுட் என்னம்மா? ரைட். 38 40 20 A B C D E. ஓகே. ஏபிசி பாருங்க. ஏபிசி இந்த கோணத்துல பருமனை கேட்டு வச்சுக்காங்க. ரைட். பாப்போம். முக்கோணி ஒண்ணு இல்ல, ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகிற புறக்கோணம் என்ன சொல்லு? அதன் அகத்தை கோணம் கூட்டுதேகி சமன். அப்ப கூட்டி 4 வர போகுது. கூட்டி 4 வர போகுது 78. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முக்கோணிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா இவர் எக்ஸ்டெண்ட் வச்சோம்னு சொன்னா என்ன செய்யறது? இது ஒரு புறக்கோணமாக இருக்க போதுன்னு. இப்ப புறக்கோணம் என்ன சமனா இருக்க பாரு. அதன் அகத்தை கோணங்களை கூட்டுதேகி சமன். அப்ப என்ன போகுது? எக்ஸ் 20 கிறந்த கதைகளை இருக்கும் அந்த நாய. சரியா? கூட்டு போறது என்ன செய்யலாம் வந்து கழிவன். அப்ப 78 மைனஸ் என்னவா இருக்கும் உனக்கு? 20 இருக்கும். அவ்வளவு 58 பால். சரிதானே? 58 பால். ரைட்டா? அடுத்தது சுருக்கட்டம் 6xy 6x 4ஆம் அடுக்கு y வர்க்கம் வகுக்க போறீங்க. சரிதானே? என்ன வரப்போகுது? எத்தனாவது கேள்வி? 6வது கேள்வி. 7வது கேள்வி. சாரி 5 6 6x 4ஆம் அடுக்கு y வர்க்கம் வகுத்தல் என்னவா இருக்க போற? 3x வர்க்கம் y இருக்க போகுது. வகுக்க போற என்ன செய்ய போற? கீழே போட்டு வகுத்துக்கொள். என்னன்னு 6x 4ஆம் அடுக்கு y வர்க்கம் கீழே என்ன போகுது? 3x வர்க்கம் y. சுருக்குவாங்க 3 சுருக்கலாம். 3 3 2. இங்க x வர்க்கம் இருக்காரு. இங்க x 4ஆம் அடுக்கு. அப்ப என்ன இருக்க போகுது? x இருக்க போகுது. கீழே x. அப்ப 2 இல்லாம போயிடுவார். அப்ப என்ன வர போகுது? மேல ஒரு 2. இங்க y இருக்க போகுது. இங்க y வர்க்கம். அப்ப சுருக்க என்ன வர போகுது? y. அப்ப என்ன மிச்சமா இருக்க போகுது? 2x வர்க்கம் y. சரிதானே? அப்ப வகுத்து எடுத்தான்னு சொன்னா என்ன வர போகுது?
2x இந்த வர்க்கம் என்னவா இருக்க போற y ஆக இருக்கும். சரியா? ஏழாவது கேள்வி. பொருத்தமான எண்களை பயன்படுத்தி என்னவாம் கூட்டில வெற்று கூட்டுல நிரப்பட்டான். ரைட். கழிஞ்சு என்ன செய்யறாங்க அடிகள் சமான்னு சொல்ல என்ன செய்யும் அடுக்கல் வந்து கழிவட போகுது. அப்ப இவரையும் சுருக்குனாலும் சுருக்கு அவர் சுருக்கு 2 வர போய் நேரம் போய் மேல 2 எக்ஸ்ல 4ஆம் அடுக்குல இருந்து என்ன செய்ய போற 2 கழிக்க போற மேல கொண்டே கழிங்க. ஏன்னா மேல யார் எங்கால கூட இருக்காரோ அப்ப மேல கொண்டே கழிக்க போற. ஒருவேளை கீழே கூட இருந்தா கீழே கொண்டு கழி. சரிதானே? அப்ப தர என்ன இருக்க போற வயின 2ல இருந்து இங்க வயின 1 இருக்க போகுது. அப்ப கழிச்சு சொன்ன என்ன வர போகுது 2x 2ஆம் அடுக்கு வயில 1ஆம் அடுக்குன்னு வருவாங்க. சரியான? அப்ப அதை விட தான் வருவாங்க. அடிகள் சமன்னு சொன்ன அடுக்கள் என்ன செய்யும் காலிப்படும். சரியான? அதுக்கேற்ற மாதிரி நீங்க செஞ்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஏழாவது பொருத்தமான எண்களை பயன்படுத்தி பின்வரும் கூட்டில் உள்ள வெற்றிடங்களை நிரப்பட்டான். ஒரு சீரான முக்கோண குறுக்கோட்டில் ஒரு செவ்வரியத்தில் கீறு முக்கோண முகங்களும் கீறு செவ்வக முகங்களும் உள்ளன. எத்தனை இருக்க போகுது பாக்கைகள் எங்களுக்கு பாக்கைகள் என்ன எங்களுக்கு அந்த குறுக்கோட்டை என்ன எங்களுக்கு செவ்வ அறியம்னு சொல்லிக்கல வரையா பாருங்க படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஒரு இணைகரம் மாதிரி இருப்ப. சரிதானே? ஆனா எங்களுக்கு இணைகரம் கிடையாதுடா. சரிதானே? அப்ப இப்படி படத்தை பாக்கைகள் உனக்கு என்னவா இருக்கும் உனக்கு இவரெல்லாம் இப்படி இருக்க போற. அப்ப இவரை பார்க்க எங்களுக்கு என்ன ஒரு சரியா இருக்கமா இல்ல சாஞ்சிருக்கமா இருக்க. ஆனா அவர் எங்களுக்கு கிடையாது இப்படித்தான் இருக்க போதுன்னு இங்காலய முக்கோணம் இருக்க போது. அவ சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்கு செவ்வகம் தான் இருக்க போறேன். இதுல பாக்கல சரியா இருக்கமா இருக்கும். அப்ப என்ன இருக்க போற எங்களுக்கு 2 முக்கோண முகங்களும் என்ன இருக்க போற எத்தனை செவ்வகம் 3 செவ்வகம். என்ன இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பின்பக்கம் ஒண்ணு. சரிதானே? அப்ப என்ன இருக்க போற எங்களுக்கு 3 செவ்வக முகங்களும் காணப்படும். கேள்வி என்ன தரன்னு தெரியாம கொள்ளாம இந்த கேள்வி எல்லாம் கேட்க வலிக்கிட்டாங்க கணியத்துல. என்ன செய்யறது அதான் இப்ப மறுச்சு என்னது வர்ற என்னது சமயத்தோட ஈஸியா போனது இப்படி கேள்விகளை கேட்டுதான். அது செவ்வரியாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அது வேற விஷயம். சைவர் 8வது கேள்வி. தம்பி இணையரம் என்று சொல்ல பரணி ஒழுங்குக சொல்லலாம். பரணி இணையரங்கள் இயல்பு இருக்கா சொல்லுங்கப்பன். எங்களுக்கு 4 தனித்தனியை பிரிச்சு வச்சிருக்கேன். தோடி கட்டினு சொன்னா 3 சொல்லு. கவிசம் வாய முடிச்சு சொல்லணுமா? எதிர கோணங்கள் எதிர பக்கங்கள் சமான் இல்ல அதான திருப்பி சொல்லிட்டு இருக்கா வந்து திரும்ப சொல்லலாம் கவிசன் சொல்லு. மூளை கண்டா ஒண்ணு கொண்டு சமணம் அப்படியே சொல்லிட்டு யார சொல்லிட்டு சொல்லணும். அப்படி மூளை விட்டா ஒன்று கொண்டு சமணம் யார சொல்லணும்னு சொல்ல நமக்கா வந்து கிட்ட வச்சு கொஞ்சம் வர முடியும். யாரையோ சொல்லப்ப சில சொல்லுவான் பாருப்பேன் எப்ப கேட்டுருப்பான் அப்படி பக்கத்துல ஆடு. சொல்லு. இருசமவிடம் கோணங்கள் சாமன். சரி உட்காரு. சரியா? இப்ப சொல்லமா துளசியா சூழ்நிலை இருக்காங்க கேட்டு மாட்டாங்க சொல்லு. என்ன வருது இல்லையா வாய்க்கலால சொல்லு என்னத்தான் சொல்றேன். ஏப்பா அப்படி சொல்லி ஓடிக்குது. தடியதான் இருக்கா தடி தடி இப்ப தடி நடி உணர்த்தலாம் இதுல வச்ச தடி சொல்லு. எல்கோணங்கள் சமன் ஏற்பாடுகள் சமன் சொல்லு. முக்கோணங்கள் சமனா என்ன தம்பி கைக்கார மாட்டாங்க மூளை விட்டாங்க மூளை விட்ட சமனா மூளை இப்பதான் சொல்லிப்படுங்க மூளை சமனுங்க சொல்ல முடியாங்க கல்யாணம் சொல்லு. கோணங்கள் சமன் பக்கங்கள் சமன் மூளை விட்ட ஒன்று சமபலம்
மூலைவிட்டம் மற்ற என்ன தெரியும் சமவிடம் பரப்பளவு இரு சமவிடம் அடுத்து எதிர்ப்பகுதிகள் சமாந்தரம் என அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளு சரியா ரைட் என்ன எங்களுக்கு முதலாவது பார்த்தேன் இணையத்தில் இயல் பண்ணி கேட்டீங்கள அது தேவைப்படுவது இல்லையோ பார்த்துக்கொள்ளும் சில இணையரம் சொன்னனால என்ன எங்களுக்கு எதிர் பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும் சரியா நீ விடையே சொல்லல பல காட்டியதுக்காக பாருங்க சரியா கவனிங்க எதிர் பக்கம் என்ன இருக்கும் எங்களுக்கு சமனாக இருக்கும் எதிர் பக்கங்கள் சமனாக இருக்கும் சரியா ஒன்று ரெண்டாவது என்னது எதிரே கோணங்கள் சமனாக இருக்கும் எதிரெதிர உள்ள கோணங்கள் சமனாக இருக்கும் சரியா மூன்றாவது எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும் என்ன எங்களுக்கு சமாந்தரமாக இருக்கும் அப்ப இந்த எல்லாமே என்ன எங்களுக்கு எதிரெதிரா இருக்க போறேன் எதிர் பக்கங்கள் சமான் எதிர் கோணங்கள் சமான் எதிர் பக்கங்கள் சமாந்தரம் அப்ப 3 வருது அதுல நாலாவது பாத்தீங்கன்னு சொன்னா மூலைவிட்டம் சம்பந்தமாக 2 இதனால மூலைவிட்டம் என்ன செய்யணும்னு சொன்னா ஒன்று இடைவெட்டைக்குள்ள இங்காலையும் இங்காலையும் சமம் உண்டா பிரிக்குமா இவ்வளவும் 10 சொன்னா இந்த நடுவுல 5 பிரிக்குமா இவ்வளவும் 6 சொன்னா இங்காலையும் இங்காலையும் 3 பிரிக்குமா மூலைவிட்டம் ஒன்று இரு சமகூடம் 5வது தம்பி என்ன சொல்லுது எங்களுக்கு மூலைவிட்டம் பரப்பளவை இரு சமகூடம் ஒவ்வொரு மூலைவிட்டங்களும் இவன் பரப்பளவு 500 சொன்னா இங்காலையும் இங்காலையும் என்ன செய்யணும்னு சொன்னா 250 பிரிக்கும் சொன்னா மூலைவிட்டம் பரப்பளவை இரு சமகூடம் அப்ப என்ன செய்யற ஞாபகப்படுத்தி சொல்றதுக்கு ரெடியா இருக்கு தெரியாத நோட் பண்ணி வச்சுக்கொள்ளு சரியா கிருத்தியன் அடுத்த முறை கேட்பேன் சொல்லிக்கணும் உங்களுக்கு நோட் பண்ணி எடுத்துக்கொள்ள சும்மா இருக்காங்க நெட்மின் என்ன செய்ய சைட்ல படத்தை சரி ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க தம்பி கைக்காங்க எங்க நீங்க ஏபிசிடி ஒரு இணைகரமாம் இணைகரம்னு சொன்ன என்ன எங்களுக்கு எதிர்ப்பங்கள் சமாந்தரம் என அப்ப இப்படி இவரை வரும் என்ன சமாந்தரம் அதே மாதிரி இவரை வரும் சமாந்தரமா இருக்க எதிர்ப்பங்கள் சரி எதிர்ப்பங்கள் என்ன எங்களுக்கு சமாந்தரமா இருக்க இதுல பாருங்க இருக்குமாறு பக்கம் டிசி ஆனது இ வரைக்கும் நீட்டப்பட்டிருக்காங்க அப்ப என்ன எங்களுக்கு இல்ல சியும் எங்களுக்கு என்ன சமாந்தரமாக தான் போறாரு என்ன எங்களுக்கு இந்த ஏடிக்கு என்ன ஏன் இவர் எங்களுக்கு ஏற்கனவே சமாந்தரமா இருக்கு எங்களுக்கு தெரியும் இப்ப நீட்டப்பட்டிருக்கால எங்களுக்கு சி சமாந்தரமா தான் இருக்க போறேன் இவர சொல்லி டி 6 டி இவர் 6 சென்டிமீட்டரா டி இவர் 6 சென்டிமீட்டர் சரியா டிபி 3 சென்டிமீட்டர் சரிவகம் ஏபிஇடி பரப்பளவு என்ன எங்களுக்கு ஏபிஇடி பரப்பளவு ரைட்டா இவரை வரும் என்ன எங்களுக்கு சமனாக இருக்க போது இவரை வரும் சமனாக இருக்க போது சொல்லு என்ன தம்பி இவரை வச்சு கொண்டு இவர் 6 இவர் எங்களுக்கு 6 எங்களுக்கு வரணும் என்ன மாதிரி வருவேன் சொல்லுவான் என்னென்ன 6 சொல்லலாம் எப்படி என்னது அத எப்படி சொல்ல போறோம் ஏபிசிடி சொல்லி ஏபிசிடி நேரம் சொல்லிட்டானுங்க அடுத்தது டிசி ஆனது இ வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கான் பி 6 சென்டிமீட்டர் சொல்லிக்கானுங்க சரிதான் ஏபிடி பரப்பளவு கேட்டுச்சான் அவ்வளவு கேட்டுச்சான் என்ன எங்களுக்கு பிசிஏ எப்படி இணையலாம் இதுல வேற தரவினா இருக்கு இல்லையே சமாந்தரம் சமாந்தரமோ சரியா சாரி அதுல பாருங்க ஏசி என்ன எங்களுக்கு இதுல பாருங்க
இவரும் சமாந்தரம் சொல்லியிருக்காங்க. ஏசி சமன் என்ன பின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இணையரம் சொல்ல எங்களுக்கு எதிர்ப்பாக எங்களுக்கு என்ன இருக்கும்? சமாந்தரமா இருக்கும். அப்ப நாட்பகல் ஒரு நாட்பகல் ஒன்று இணைகரம் ஆகணும் என்று சொன்னா ஒரு இயல்பு எங்களுக்கு என்ன ஒரு என்ன எதிர்ப்பகள் சமாந்தரமா இருக்கிற நாட்பகல் ஒரு இணைகரம் பண்ணது ஞாபகம் வச்சுக்கொள்ளு. சில சக்கம்பாடுல பாட்டு செய்ய பாவம். அவ இங்க பார்த்தேன்னு சொன்னா டிசி தான் நீட்டி வச்சிருக்காங்க. அப்ப ஏற்கனவே ஏபி டிசிக்கு என்ன எங்களுக்கு என்னது சமாந்தரமா இருக்கும். அப்ப நீட்டி வச்சிருக்காங்க. இதுவும் எங்களுக்கு என்ன சமாந்தரம். அப்ப இந்த நாட்பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சொல் எதிர்ப்பக்கம் உங்களுக்கு என்ன இருக்க போற சமனும் சமாந்தரமா இருக்கு. அப்படி இல்லை சொல்லி எல்லா நாட்பக்கம் எல்லா பக்கம் என்ன இருக்கு ஒன்று கொண்டு சமாந்தரமா இருக்குது. அப்ப இந்த நாட்பக்கம் இணைகரமா இருக்க போகுது. இணைகரம் என்று சொன்னா என்ன நடக்க போகுது எங்களுக்கு எதிர் பக்கம் எங்களுக்கு என்ன இருக்க போற சமனாக இருக்க போகுது. அப்ப இவர் ஆறுன்னு சொன்னா இந்த நிலம் எங்களுக்கு என்ன ஆறாக இருக்க போகுது. அப்ப இந்த 6 3 வச்சு இவ்வேறு பரப்பளவை காணலாம். இந்த முக்கோணி ஏடிசி இந்த பரப்பு என்னது அரை தர அடியவளவு மொத்தமாக 6 தர செங்குத்திரம் எவ்வளவு 3 அவ சுருக்கிரம்னு சொன்னா 3 எவ்வளவு 9 சென்டிமீட்டர் வர்க்கம். இங்க பார்த்திருக்க சொன்னா ஏன்னா இளையரத்தின் மூலைவட்டங்கள் பரப்பளவு என்னவாம் இரு சமகூடுமா என்ன இவர் இந்த பரப்பளவு 9 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருந்தா இதோட என்னது மூலவட்டமாக இருக்குது. அப்ப இவரும் என்ன எங்களுக்கு 9 சென்டிமீட்டர் வர்க்கம் தான். இப்ப இவரும் இணைகரமா இருக்கிறதால இவரது மூலவட்டமாக இருக்குது. அப்ப என்ன எங்களுக்கு பரப்பளவு இரு சம கூடும் இங்க சமன்ன்றதால அதே மாதிரி இவரும் என்ன செய்யும் பரப்பளவு இரு சம கூட பாவம் இங்கால 9 சொன்னா இங்காலையும் 9 தான். அப்ப மொத்தம் எத்தனை இருக்குது 3 24. அப்ப 9 தரங்களுக்கு என்ன 3 அப்ப 27 என்ன இருக்க போற சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும் பரப்பளவு. சரியா விளங்கி கொள்றியா? அப்ப இணைகரம் என்றதை வச்சுக்கொண்டு என்ன எதிர்ப்பகுதிகள் சமாந்தரம் என்றதை வச்சுக்கொண்டு இணைகரம் என்று எடுக்கிறோம். அதுக்கு பிறகு மூலைவட்டங்கள் பரப்பளவு இருசம கூடும் என்று வச்சுக்கொண்டு என்ன செய்யறாங்க மொத்த தரவையும் எடுக்கிறோம். சரியா நோட் பண்ணி எடுங்க. சரியா அன்பு நிமிந்துங்க அன்பு ரைட் நோட் பண்ணி எடுத்து கொள்ளுங்களா. ஹரிஸ் அடுத்து போமசி நேற்று சொன்ன மாதிரி என்னது போனதா சொன்ன மாதிரி தான் போமசி காண போறோம்னு சொன்னோம். சரியா போமசி காண போறோம்னு சொல்லுவீங்கள என்ன செய்யலாம் நீ சொன்னாங்க ஃபர்ஸ்ட் போமசி காணதுக்கு முதல்ல இலக்கத்தை விட்டோம்னு சொன்னோம். மற்ற என்ன நடக்குது தேடி என்ன நேசன் 4x வர்க்கம் வைக்காம 6x வைக்காம எங்களுக்கு 3 வயின்ற வர்க்கமா இருக்குது. முதலாவது இலக்கத்தை விடுவோம். என்ன செய்ய போறாங்க எங்களுக்கு வேறு வேறாக இருக்கிற ஆங்கில எழுத்துக்களை முதலாவது பார்ப்போம். அப்படி பார்க்கல யார் எங்களுக்கு எக்ஸ் இருக்கார் எக்ஸ்ல ஆகலுக்கு கூடினது என்ன என்ன வலு இருக்குது எக்ஸ் இந்த வர்க்கம் வருவார் கட்டாயம். அது முழு முழு எக்ஸ் இருக்கணுமா போமசி காணைங்க. சரியா கவனி என்ன செய்ய போறாங்க எங்களுக்கு அதாவது இதுல எங்களுக்கு என்ன விதம் விதமா யார் எங்களுக்கு ஆங்கிலத்தில் இருக்காரோ அந்த ஒவ்வொரு ஆங்கிலத்தையும் தேடி பிடிக்க போறோம். அப்ப எக்ஸ் என்ன சொன்னா எக்ஸ்ல யார் எங்களுக்கு வலு கூட இருக்காரோ அவரை பிடிக்கிறத போறோம். சரியா அதே மாதிரி வை இருக்கார் வையில யார் வலு கூட இருக்காரு எங்களுக்கு வையின்ற வர்க்கம் இருக்க ஏண்டா. அடுத்தது நாங்க பார்க்க போறது 4க்கு 6க்கு 3க்கு போகும்போது என்ன செய்ய போறோம் 2 சொல்லு 2 3 3 பிரிவுமா இல்ல திருப்பி 2 2 3 3 திருப்பி என்ன செய்ய போறோம் 3 அப்ப என்ன 1 1 1 என்ன 2 நாம 1 என்னது 12 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கமாக இருக்க போகுது. போமஸ் என்ன வர போகுது 12 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம். அப்ப நான் கேட்ட மாதிரி எல்லாத்துலயும் எக்ஸ் இருக்கணும்னு சொன்னா அது என்னத்துக்கு தேவை எங்களுக்கு எல்லாத்துலயும் எக்ஸ் இருக்கணும் இல்லாட்டி எல்லாத்துலயும் y இருக்கணும்னு சொன்னா யாருக்கு அது தேவை என்னது பொது மடங்களில் பெரியது போக்காப்பே காண சொன்னா தனங்களுக்கு என்ன எல்லா இடமுமே என்ன அதாவது இதுக்கு இருக்க ஒவ்வொரு இலக்கத்தையுமே எந்த ஒரு பெரிய காரணியால பிரிக்கலாமோ அவர்தான் எங்களுக்கு என்ன அது இல்ல போக்காப்பையா இருக்கு. அப்ப சொல்லு இவருக்கு எந்த ஒரு பெரிய காரணியால பிரிக்கலாம் நினைக்கிறாய் யாரால பிரிக்கலாம் இவர் இந்த போக்காப்பு என்னவா வரும் நினைக்கிறாய் காணாம கொள்ளாம சொல்லு. என்ன வரும் 4 6 3 எல்லாம் யாரால பிரிவிடுவார் இலக்கத்தை பிரிவிடுமா இலக்கம் பிரிவதற்கு வாய்ப்பு இல்லை.
அப்ப எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் அங்கால இருக்க அந்த அந்த ஆங்கில எழுத்துல யாரால பிரிவிட போற எக்ஸால பிரிவிடமா இவர் பிரிவிடாது அப்ப எக்ஸாலையும் பிரிவிடாது வையால பிரிக்கலாமா அப்ப பிரிக்கலாதா எல்லா இடம் மை இருக்குதானே வையில வர்க்கம் இருந்தாலும் மை இருக்குதானே அப்ப இவர் இந்த போக்காப்பு என்னவா இருக்கும் வையன எந்த ஒரு பெரிய இலக்கத்தால வந்து எந்த ஒரு பெரிய இலக்கத்தால இவ்வளத்தையும் பிரிக்கலாமோ அவர்தான் எங்களுக்கு என்ன அந்த இலக்கங்கள்ல பொது மடங்கள் பெரியதாக இருக்க போகுது அப்ப இவருக்கு இந்த யார் எடுக்கலாம் மை எடுக்கலாம் இதுக்குள்ளேயும் மை எடுக்கலாம் இதுக்குள்ளேயும் மை எடுக்கலாம் மை மட்டும் என்ன இருக்க இங்க வந்து போக்காப்பு பொது மடங்களில் பெரியதாக இருக்கும் சரியா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க போக்காப்பி வர கோமசி வரணும் கோமசின்னு சொன்னா என்ன இருந்தாலும் தூக்கி எழுத வேண்டியா ரைட் 10வது கேள்வி 6000 என்ன அவங்களுக்கு 5 வீத ஆண்டு கூட்டு வட்டி என்ன வட்டி தம்பி கிருத்தியான் என்னது கூட்டு வட்டி கூட்டு வட்டி என்று சொன்னா என்ன கிருத்தியான் கூட்டு வட்டி என்று சொல்ல போறேன் என்னன்னு தெரியும்னு சொன்னா நாங்க என்ன சொன்ன கேள்வியே வடிவா உடைச்சிட்டு போகாம கூட்டு வட்டி என்ன வாட்சி மண்டைகளை வரும் ரைட் இப்படித்தான் வரப்போகுது செய்ய வழி என்றது அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யலாம் கேள்வியை வந்து டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போலாம் வேண்டாம் சொல்லுங்க இப்ப கூட்டு வட்டி என்னன்னு சொல்லுங்க பாப்போம் கூட்டு வட்டி சும்மா இருக்கா உமார் என்ன நேரம் கூட்டு வட்டின்னு சொன்னா ஜெருனிகா கூட்டு வட்டி என்னது சவுண்ட் விட்டு விட்டு வருதா கதைக்கிற கிளியரா இருக்கா சூம் உள்ளாங்களே சொல்லுறக்கா பாவம் ஓடிட்டாடா இறங்குங்க இருக்காங்க ஜாதி கொஞ்சம் தர மாதிரி கேள்வி எங்க விட்டுட்டு வரான் இங்க நேரம் என்ன உடையலாது அடே கதைக்கிற கிளியரா இருக்கா கயானு கதைக்கிற கிளியரா இருக்கா இல்லையானு சொல்லுங்க அட்மிட் பண்ணி அதையாச்சும் சொல்லுங்கடா கொஞ்சம் பரவாயில்ல பெரிய ஒரு சமாச்சாரம் ஒண்ணு போது நீங்க காட்சி நிக்கிறல பிறகு சரியா அடே கதைக்கிற கிளியரா இருக்கா தரணியா என்னது தரணியா ஓம் சேரா கயனு எங்க போய் நின்று கயனு போட்டா இருக்கா காணிலா ஓம் போட்டு போயிட்டாளா எனக்கு செக் பண்ணுவாங்க உனக்கு கதைக்கிற வெக்கமா இருந்தா கதைக்கிற கிளியரா இருக்க இல்லையா கதைக்க கிளியரா சொல்லுங்க சரியான நீங்க சும்மா கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஓம் சார் கதைக்க மாட்டேன் ஓம்னு சொல்லி கதைக்க மாட்டேன் ரைட் ஓகே சரியான ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லு சரியான நீங்க சும்மா அப்படியே பாத்துட்டு இருக்காம கதைக்கிற அதையாச்சும் சொல்லு தம்பி கதைக்காம நீ கதைக்காம இங்க என்ன எனக்கு கூட்டு வட்டி என்ன சொன்ன எடுத்துருப்பீங்களா தரவுகளை சொல்லுங்க பாவம் கிருத்தியன் சரி சொல்லு மடியும் இப்ப பிள்ளையா சொல்லுவா இருந்த அவனுக்கு சொல்லுவாமா கூட்டு வட்டி என்ன ஒரு பேட்ல சொல்லுடாங்க ஒரு வீட்லயா ஒரு வீட்ல செய்ய தெரியும் சொல்லுங்க என்ன என்னது பேங்க்ல பேங்க் கூட்டுடைய என்ன முதல் வட்டிய சரியா தம்பி கூட்டு வட்டி என்ன சொல்ல போற என்ன பழைய காலேஜுகள் கூட்டு வட்டி என்ன பண்ணுது நானே இப்ப நீங்க என்ன செய்ய வளமையா கேட்கானேசன் காலேஜுகள் கூட்டு வட்டின்னு சொன்னா நீங்க ஒரு என்ன செய்ய எளிய வட்டின்னு சொல்லிருக்கீங்க என்ன நேரடியா வட்டியை கண்டுட்டு போயிருக்கீங்க ஆனா இந்த கூட்டு வட்டி சொல்லுவீங்களா இப்ப 1000 ரூபாய் நீங்க என்ன செய்றீங்க ஏதோ ஒரு விதத்துல நீங்க போடுறீங்கன்னு சொன்னா அதுக்கு வட்டியாக ஒரு வருஷத்துக்கு பிறகு 100 ரூபாய் வருதுன்னு சொன்னா
இப்ப 2வது வருஷத்துக்கு நீங்க வட்டி கொண்டே காண போறீங்க, உனக்கு என்ன வரும்னு சொன்னா வட்டிக்கு முதலாக பெறுமதி என்று போட வேண்டிய இடத்துல வந்து 1100 ரூபாய் போட்டு காணிங்க. அவ கூட்டு வட்டி என்று சொல்றது என்ன, எங்களுக்கு முதலோட வந்து ஒவ்வொரு வருஷம் வட்டி என்ன செய்யும், எங்களுக்கு கூட்டுப்பட்டு 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 என்ன செய்யும், எங்களுக்கு வட்டி கணிக்கப்படுறதா எங்களுக்கு என்ன இருக்கப்படுற கூட்டு வட்டியா இருந்துச்சு. முதலோட வட்டி கூட்டுப்பட்டு வட்டி கணிக்கப்படுறது கூட்டு வட்டியா இருக்கப்படுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு வங்கியில் வைப்பு செய்யும் ஒருவருக்கு முதலாம் ஆண்டுக்காக 300 ரூபாய் வட்டி கிடைக்குதான், 2ஆம் ஆண்டுக்காக அவருக்கு கிடைக்கும் வட்டி யாருன்னு கேட்டுக்காங்க. அப்ப 6000 ரூபாய் போடுற ஜீவன் 6000 ரூபாய்க்கு 5 ஆண்டு கூட்டு 2 ஆண்டுகள் ஒரு வங்கியில் வைப்பு செய்யும் ஒருவருக்கு முதலாம் ஆண்டுக்காக 300 ரூபாய் வட்டி கிடைக்குதான் தானே. அதே நம்ம தந்து வச்சுக்கான், நாங்க தானே காண வேணும். செய்யறது ஈஸியா தந்து வச்சுக்கான் பைத்தியம். ஆனா எங்களே சில என்ன செய்யும், ஒரு 300 ரூபாய் பிள்ளையா இருக்கும்போதே காணுவேன் நாங்க என்ன மாதிரியாக கண்டு முதலாம் ஆண்டு வட்டி எடுத்து கூட்டிதான் செய்வோம். அப்ப இங்க நீ அந்த இது செய்ய தேவையில்லை. ஒருவேளை என்ன, எனக்கு முதலாம் ஆண்டுக்கான வட்டி வந்து 300 ரூபாய் விலையில 200 ரூபாய் இருந்தாலும் அவன் உனக்கு என்ன செய்ய, நீ 300 ரூபாய் போட்டு செஞ்சா சரிதான் போடுவான். ஏன்டா அவர்தான் மீண்டும் அவருக்கு என்ன செஞ்சிருக்கியா தந்து வச்சுக்கிறேன், ஒரு ஆண்டுக்கான வட்டி 300 ரூபாய் தந்து வச்சுக்கான். அப்ப நீ என்ன செய்யலாம், எங்களுக்கு அடுத்த ஆண்டுக்கு போய்கல என்ன 6000தோட 300 ரூபாய் கொட்டி 6300 ரூபாய் போட்டு செஞ்சுட்டு போனான்னு சரி. ஒருவேளை நீ செஞ்சது முதலாம் ஆண்டு வட்டி பிள்ளையா இருந்தாலும் ஆனா உனக்கு ஆன்சர் வந்து அவன் சரியா தான் தருவாங்க. ஏன்னா பிள்ளை வந்து அந்த இதை அரைஞ்சிருக்க ஜாலியா என்ன செஞ்சு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னாலும் செஞ்சுட்டு போயிருக்கான் அந்த மாதிரி ஓகே போட்டுருவாங்க சரியா. ஆனா சிலவங்க என்ன கேட்பாங்க, நான் இந்த 12 இருக்கையில நான் இந்த ஏஎல் எங்கட டைம்ல வந்து நடந்தது. பார்ட்னருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் அந்த மிதிப்பாங்க, அதனால மார்க்ஸ் எவ்வளவு ஏஎல் டைம்ல இப்படி நடந்தாரு. அதனால இப்ப பிள்ளையா தரவை தந்து போட்டு சரி அவன் வந்து இல்லைன்னு சொல்லி வாழாடினாங்க. பிள்ளையா தரவை தந்து போட்டு ஏஎல் டைம்ல நானே எங்கட பட்சி முதல் பட்சம் இல்லைங்களா, அவங்களுக்கு பிள்ளையாவே ஆன்சரை கொடுத்துட்டாங்க. தர வந்து பிள்ளையா இருக்குது. ஆனா எப்படிதான் 300 ரூபாய் பல 200 ரூபாய் தந்துட்டான், ஆனா செஞ்சுட்டு போய்க்கலாம், அதை போட்டு செஞ்சுட்டு போயிட்டான். ஆனா அதுக்கு வந்து அது எப்படி வந்தது, ஒரு பிள்ளையா இருந்தா செஞ்சிருக்க தானே உனக்கு தெரியும் பண்ணி பணம் எல்லாம் வாதிட்டான். ஸோ என்ன செய்யறேன், நாம செஞ்சு பார்த்து போறது பெட்டர். ஆனா இந்த இடத்துல நான் செய்யல. அப்ப என்ன செய்யறேன், எங்களுக்கு முதலாம் ஆண்டுக்கான வட்டியை வெறுக்கே தெரியுதானே என்னது 5 6 வரைக்கும் வரப்போகுது, 30 தான் வரப்போகுது, 300 தான் வரப்போகுது எங்களுக்கு. அதனால கஷ்டப்பட தேவையில்லை. அப்ப முதலாம் ஆண்டுக்கான வட்டிகள் வந்துட்டு 2வது வருஷத்துக்கான வட்டி நீங்க காணணும்னு சொன்னா என்ன, எங்களுக்கு ஆரம்பத்துல முதலாவது வருஷம் போட்ட முதலோட என்ன செய்யணும், எங்களுக்கு முதலாவது வருஷத்துக்கான வட்டியும் எங்களுக்கு என்ன செய்யணும், கூட்டுப்பட வேணும். முதலாம் வருஷத்துக்கான வட்டியும் எங்களுக்கு என்ன செய்யப்படுற கூட்டுப்பட போற கூட்டு 4 வரப்போகுது. 2ஆம் வருஷத்துக்கான அமௌண்ட் வந்து என்ன இருக்க போற 6300 ரூபாய் இருக்கு. அப்ப நீங்க இப்ப வட்டி கணிக்க வேண்டிய ரிலேஷன் என்ன நடக்கு காணி 100 மேல் வட்டி 100 மேல் சதவீதம் எவ்வளோடா ஜானி 5 தர பெருமதி எவ்வளவு இருக்கு, 6300 ரூபாயா இருக்கு. அப்ப சுருக்கி நம்ம சொன்னா என்ன வரப்போகுது 13 என்னது 315 ரூபா என்ன எங்களுக்கு 315. அப்ப என்ன செய்யறோம், எங்களுக்கு வட்டி என்ன செய்றீங்க முதலோட கூட்டி போட்டுதான் நாங்க என்ன செய்ய போறோம் 2ஆம் வருஷத்துல வட்டியை காண போறோம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே தானே. 11வது கேள்வி, இதே கேள்வியாண்டா போன முறையும் வந்த பொழுது ஏன்னா 7 வருஷத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு தரவு தொகுதியில் முதலாம் காலனி 4ஆம் இடத்துல இருக்கான். போன முறை என்ன எங்களுக்கு தந்தாங்க, எப்படி தந்தாங்க போன முறை, அதான் என்ன எங்களுக்கு ஒழுங்குபடுத்தின தரவுல வந்து 12 தரவு வந்து தந்திருந்தாங்க. அப்படியே தானே முதல் 12 தரவும் தந்திருக்காங்களா, அப்படி வச்சுக்கணும் அந்த கணக்கு எதை வந்தது. அதே மாதிரி தான் அதுக்கு முதல் செஞ்ச பேப்பர்ல நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு இதே மாதிரி தானே இத்தனையாவது இடத்துல இருக்குன்னு தந்து போட்டு கேட்டிருந்தவனுகள் அங்க எத்தனை தரவு இருக்குன்னு சொல்லி அவ கேள்வி பார்த்தேன்னு சொன்னா ஒரே மாதிரி தான் வருது. 2018 2012 நானே பார்த்துக்கொண்டு 2012 கேள்வியில தட்டி பார்த்துக்கொண்டு எத்தனை கேள்வி நாப்பன் எத்தனை கேள்வி செஞ்சிருக்கா நீ 23வது கேள்வியா 2012 23வது கேள்வியா பாரு ஒரே மாதிரி தான் கேள்வியா. சரியா தம்பி பார்த்துக்கொள்ளு, உனக்கும் அதே மாதிரி தான் கேள்வி வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளு. ஸோ பாஸ் பேப்பரை வழியா செஞ்சுட்டு போயான்னு சொன்னா எடுக்கலாம். கவனிச்சு கொள்ளு. அப்ப முதலாம் காலனிக்கான சாம்பாடு என்ன சொல்றது, சாம்பாடு யாஜி என்ன சொல்றேன். அப்ப என்ன எப்ப வருவேன் 1 4 என்னன்றது எப்ப வரும்,
கூட்டமாக்கப்பட்டன, அதாவது 5 ரகம் 10, 10 ரகம் 20, 20 ரகம் 30 கூட்டமாக்கப்பட்டிருந்தா 1/4 தர என்னன்னு வருவார். இங்க என்ன வரப்போ எங்களுக்கு 1/4 என்னவா இருக்க போற என்சக ஓராம் ஈட்டா இருக்க போற. இந்த ஈட்டுத்தனங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா 4வது இடத்துல இருக்கா. அப்ப இடையம் எத்தனை இடத்துல இருக்குன்னு கேட்டீங்க. அப்ப இங்க பாருங்க, முதலாம் காலில நேரடியா நீங்க இதையும் ஞாபகப்படுத்தி தம்பி, இங்க Q1க்கான சாம்பார் என்ன 1/4 என்ச ஓராம் என்னது ஈட்டா இருக்க போகுது. அதே மாதிரி Q2 பாத்தீங்கன்னு சொன்ன என்னது 1/4 சாரி 2/4 என்ச ஓராம் ஈட்டு. அதே மாதிரி Q3 வர பாத்தீங்கன்னு சொன்னா 3/4 என்ன எங்களுக்கு என்ச ஓராம் ஈட்டு. அப்ப இதுல என்ன கவனிச்சு வருதான் இங்க பார், இதுல நேரடியா அப்படி எடுக்கலாம். Q2 என்னது சமனா இருக்கும்னு சொன்னா இங்க பார் 1/4 என்ச 1க்கு பதிலா Q1 போடலாம். அப்ப இந்த 2 நாள் வழியால் எடுத்து 2 தடவை 1 போட்டோம்னு சொன்னா இதோட 2 தான் என்ன. அப்ப இவருக்கு பதிலா நீ என்னத்தை போடலாம்னு சொன்னா 2 Q1 சொல்லி போடலாம். சரியா? அப்ப என்ன செய்யற, இப்ப 4 சொன்னா நேரடியாவே என்ன செய்யலாம், இடையம் தான் Q2 தெரியும்னு சொன்னா 2ஆல பெருக்கி போட்டுட்டு வரலாம். நீ என்ன கண்டுட்டு தான் கொண்டு வந்து இங்க பிரயோஜனம் சொல்லி அவசியம் இல்லை. அதே மாதிரி Q3க்கு என்ன சாம்பாடு இருக்கு எனக்கு 3ன்னு சொன்னா 1/4 1 தர 3 வரப்போ சோ 3 Q1 இருப்பாரு. என்ன இருக்க போற 3 Q1 என்ன. அதாவது கேட்டான்னு சொன்னா முதலாம் காலில எவ்வளவு தந்தாங்கன்னு சொன்னா அப்ப 3ஆம் காலில் எத்தனை இடத்துல இருப்பாருன்னு கேட்டா முதலாம் காலில 3ஆல பிரிக்கிறேன் எங்களுக்கு வருவேன். சரியா? சரியாடா? அப்ப சொல்லு Q2க்கும் Q3க்குமான தொடர்பு சொல்லுப்பா. இப்ப என்னது Q1க்கு என்ன Q2க்கு Q1 சொல்லியிருக்கேன், Q3க்கு Q1 சொல்லியிருக்கேன். இப்ப என்ன வேணும்னு சொன்னா Q3க்கும் Q2க்குமான தொடர்பு. Q3 சமன் சொல்லு, Q3 சமன் விடைய சொல்ல எனக்கு Q3 சமன் எனக்கு Q3க்கு Q2ல சாம்பாட்ட சொல்லு, எனக்கு என்ன அதை மட்டும் சொல்லு, வேற வேணாம் எனக்கு என்ன சொல்ல வேணாம். அப்ப நான் இங்க சொல்லியிருக்கேன் எனக்கு Q1க்கு சொல்லியிருக்கேன் என்னது 2 மணிக்கு Q1 சொல்லி, Q3 சொல்லியிருக்கேன் 3 மணிக்கு Q1. எனக்கு Q3க்கு Q1 வேணாம் Q2 வேணும். இதனால Q2 சார்புல சொல்லு Q3 எவ்வளவு Q2. என்னடா எட்டு வீதம் செய்ய மாட்டீங்க. ஐயோ Q3 எத்தனை மணி Q2 சமம் எவ்வளவு 1.5 மணி அரை மணிங்க. சரி அவன் என்ன பண்ணாங்க இங்க பார், அதாவது இந்த இடத்துல உனக்கு என்ன 3 மடங்கு Q1 இருக்கிறான் உனக்கு தெரியும் என்ன, எனக்கு Q3 சமன் 3 மடங்கு Q1. அப்ப Q1 இங்க வரணும், இதுல இருக்க Q1 சமன் என்ன இருக்க போற Q2/2 அல்ல Q1 என்றவர் சொல்லு என்னது Q2 2 ஆபிஜா Q1 கொண்டு வந்து போட்டான்னு சொன்ன என்ன வரப்போகுது 3 தர Q1க்கு பதிலா Q2 என்ன இருக்க போற 2 இருக்கும். அப்ப என்ன வரப்போகுது 3 Q2 இருக்கு. அப்ப ஞாபகம் வச்சு கொள்றா சரியானே. என்ன செய்ய நேரடியா பிரிஞ்சு கொள்ளலாம். Q3 எங்களுக்கு என்ன 1 வருஷம் மஞ்சள், அதாவது நடுவுல இருக்க போற. அதை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ள என்ன எங்களுக்கு Q2 Q1க்கான தொடர்பை ஞாபகம் வச்சுக்கொள்ள நேரடியா போட்டுட்டு வா. சும்மா குந்தி பிடிச்சு இருக்காம ஏ பாடங்கள் பி என்ன ஏ பாடலோட டைமை பிடிச்சு கொண்டு பி பாடல சரி. ரைட். அதே மாதிரி Q3க்குமான சாம்பாட்டையும் எடுத்து வச்சுக்கொள்ளு. நோட் பண்ணி எடுங்க. தெரியா இருந்தா கேளுங்க, சூழ்நிலை இருக்கிறாங்க. என்னது 2 தடவை 1 4 போட்டு வச்சு 3 தடவை 1 4 விட்டு 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 வரணும் எழுதினியா நீ வரணி எழுதாம முக்கியம் காட்சி வச்சிருப்பாங்க. வெளியே வச்சுக்க முதல்ல படிக்கணும். அப்ப என்ன செய்ய போற நேரடியா கண்ட்ரோல் என்ன எங்களுக்கு
எத்தனையாவது இடத்துல வந்து என்ன Q2ன்றதான் உனக்கு என்ன இடையமாக இருக்க போகுது என்ன இடையம் வந்தவன் Q2. அப்ப Q2 உனக்கு Q1 சார்ல உனக்கு தெரியும் நேரடியா போட்டுடுவேன் இல்லாட்டி என்ன செய்யலாம் என்ன கலந்து போடுவேன் உள்ள விருப்பம் சரிதானே. அப்ப Q2 சமன் என்ன இருக்க போறார் 2 தர 4 எத்தனை இடத்துல இருக்க போறார் 8ஆம் இடத்துல என்ன 8ஆம் இடத்துல இருக்க போறார் எத்தனை இடத்துல 8வது இடத்துல இருக்க போறார். இல்லாட்டி என்ன செய்ய சாம்பார்ல போட்டு என்ன கண்ணு கொண்டு என்ன செய்ய பிறகு இப்படி எடுங்க. 12வது கேள்வி 7 சென்டிமீட்டர் ஆரையும் 5 சென்டி உயரமுடைய திண்ம செப்பட்ட உலகின் வலைபரப்பு முற்றாக மூடுமா இதே கேள்விதான்டா ஐயோ கடவுளே இல்ல சொல்லு நல்லா இல்லையா இல்ல ஒருவேளை கதைக்க மாட்டான். ஹலோ ஓகே கேக்குது சொல்லு இல்ல எத்தனை போன பேச பாசம் எல்லாம் பார்த்த முடியும் ஏண்டா எல்லாரும் சாப்பாடு முற்றாக மூடுற மாதிரி வட்டி போட்டு நிமித்தி விளையாடினா என்ன எங்களுக்கு 2πr விரிச்சு விளையாடினாங்க. சோ உனக்கு என்ன வரப்போகுது சுற்றுருளைக்கான சமன்பாடு என்ன எங்களுக்கு வலைபரப்பளவு 2πr h இருக்கும். 2 தர பை வந்து 22 7 ஆறு எவ்வளவு வாங்க 7 சென்டிமீட்டர் தர உயரம் 5 சுருக்கி சொல்ல என்ன வரப்போகுது 220 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும் 220 சென்டிமீட்டர் வர்க்கம் சரியா. ஆடே இந்த விட வருது கிருத்தியன் உன்னதாண்டா வேண்டாம் 13வது கேள்வி கிருத்தியன் சொல்லுங்க கிருத்தியன் இதுதான் அந்த வட்டத்துல இருக்கிறதுக்கான தொடர்புகளை சொல்லுங்க 5 விஷயத்தையும் சொல்லுங்க கிருத்தியன் 6 மார்க்ஸ் வரை கிருத்தியன் ஆமாம் பிரச்சனை நீங்க கேள்வி சொல்லுங்க நான் இங்கடா துண்டி விளையாட போறாங்க சொல்லுங்க அம்மே இது யார் சொல்லணும் இருக்க சொல்லுங்க யார் சொன்ன மட்டும் எனக்கு சொல்லு தம்பி நீ புறக்கோண எனக்கு புறக்கோண அகத்தை கொண்டு சாமான் யார் சொன்னு சொல்லு அப்படிதான் என்ன சொல்லலாம் நீதான் அப்ப நீதான் தெரியாத வாதம்டா நீங்க நான் வேற ஒருத்தர் இல்லைங்க சொல்லு வட்டா அடுத்து இப்ப சொல்லுவாள் பாரு இப்ப பவனியா சொல்லுமா பவனியா ஒரு டக்குனு சொல்ல பவனியா சொன்னேன் திரும்ப 6 எழுப்பிக்கா சொல்லு டைம் நீ சொல்லு ஒரே துண்ட கொண்டு சாமான் ரைட் அடுத்து 2வது அடுத்து ஒரே துண்ட கோணம் சொல்றாள் வட்டனா போய் வைக்கல நான் இந்த வட்டத்தை சம்பந்தமா சொல்லு நீ கூட்டுது கோத எங்க பிடிச்சா தெரியும் சொல்லம்மா நீ சொல்லு நீ சொல்லு நீ இரு மையகோணம் பரிசுகோணம் வெரி குட் நெக்ஸ்ட் சொல்லு சரியா கேள்வி செய்ய சரியா சரியா சொல்லலாம் வட்டத்துக்கு வர எல்லாம் இடம் சொல்லலாம் ஒழுங்கு அர்த்தப்படியா சொல்லுங்க நானுக்கு மையத்திலிருந்து வரையப்பட நேர்கோடு மையத்திலிருந்து வரையப்பட செங்குத்து நானே 2 சமதுண்டா பிரிக்குது மறதல நானின் நடுப்புல இருந்து மையத்துக்கு வரையப்படும் நேர்கோடு செங்குத்துது அடுத்த சார் தொடலி சார் ஆறுக்கு செங்குத்தா இருக்கு தொடலிக்கலாம் சரியா சொல்லு சரி சொல்லு சார் வெளிப்புள்ளில இருந்து தொடலி அமைக்கும் போது சார் அமைக்கிற 2 தொடலியும் சமன் சார் நாட்டை கேட்க போறது தெரியல சொல்லு சொல்லு தொடலிக்க வரையப்பட நேர்கோடு சார் மைய கோணத்தையும் 2ஆ பிரிக்கும் சார் தொடலில் அமைக்கிற கோணத்தையும் 2ஆ பிரிக்கும் சார் கேளுங்க சார் வருவேன் சார் மைய கோணம் சார் பரிதி கோணத்தின் அரை மடங்கு 2 மடங்கு
மையக்கோணம் பரிதி கோணத்துல 2 மடங்கு சார். ம். ஒரே அடியில் அமைந்த துண்ட கோணங்கள் பரிதி கோணங்கள் சமன் சார். ஓகே அரைவட்ட கோணம் செங்கோணம். ஓகே வட்ட நாட்கள் வட்ட நாட்பகுதி. எதிரெதிர் வட்ட நாட்பகுதியில சார் எதிரெதிர் பக்கங்களின் எதிரெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 சார். புறக்கோணம் சமன் அகத்து எதிர்கோணம் சார். அதுக்கு புறக்கோணம் சமன் அது எதிர்கோணம் சமன் சொல்றீங்களா? புறக்கோணம் அது எதிர்கோணம் சார். இல்லைங்க சார், இப்ப கலையில சொல்லுங்க சார். கலை அரசி சொல்லுங்க. என்ன கோளாரி ஒழும்பையில நடக்கு கிருத்தியா உங்களை தான் பிடிப்பேனா? அடுத்து அரைவட்ட கோணம் செங்கோணம் கிருத்தியா நீங்க சொல்லாமா? மைய கோணம் பருத்தி கோணம் இருமடங்கு. வெரி குட். சொன்னேன் பைத்தியம். என்ன கோமால் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. உடம்புங்க கோமால் கோமாதா எனக்கு நம்மாத ஒழும்பு ஒழும்புங்க கோமாதா பல்லகாட்டாக ஆற பிடி பண்ணுறியா? பிடிச்சு பண்ணி பண்ணலையா? சொல்லு டாக்டர் என்ன மிஸ்ஸர் ஆகுது எனக்கு இப்ப. இல்லடி சொல்றாடி போதாடி திருப்பி மைய கோணம் செவிலியர் வைப்பண்ணா. சரியா வந்து மையத்தோட மட்டும் சொல்லு. இப்ப கல்யாணம் சொல்லுவாள். இப்ப போன்ல இருக்காள் பாரு சொல்லுவாள் ஸ்கூல்ல. ஓ சொல்றாள் பாரு சொல்லு. சொல்லு கேக்குது. ஓகே வெரி குட். சொல்றாள் வாயாடு. அவள் தான் சொல்றாள். ஒரே அடியில் நம்ம இந்த துண்டகம் சாமணம். சரி அடுத்தது நெக்ஸ்ட் சொல்லுங்க. ஓகே ரைட். கவனி கவனி கோமா நீ சொல்லான நீ உட்காரு. நீ உட்காரு. டைம் இல்லை எனக்கு பசிக்குது. ரைட் கவனி தம்பி. முதலாவது இதுக்கு தேவையான மட்டுமா இருக்கா? வட்ட நாட்பாகம் முதலாவது என்ன வட்ட நாட்பாகம் சொல்லுது? வட்ட நாட்பாகம் என்ன சொல்லுது? நீ சொல்ல என்ன எங்களுக்கு வட்ட நாட்பாகம் என்ன எது கோணங்கள கூட்டுதவ எக்ஸ் மையம் எவ்வளவாம்? 180. அதே மாதிரி ஏ கூட்டினா 180. அதே மாதிரி ரெண்டாவது என்ன சொல்லுது? திருப்பி திருப்பி கேட்டுருக்கேன். ஒரு பக்கத்துல புறக்கோணம் அவன் அகத்தூர் கோணத்துக்கு சமனா வடிவாக்கு மையெல்லாம் நீங்க பாக்குறேன். அதனால இவர் ஏயா இவர் பி ஆமான்னு சொன்னா ஏ சமான் பியா. ரெண்டாவது சொல்லு. மூன்றாவது என்னது? இதுக்கு தேவையான மற்றது ஒரே அடியில் அமைந்த ஒரே துண்ட கோணம் சாமான். ஒன்று துண்ட கோணம் எப்ப சாமான்? ஒன்று துண்ட கோணம் எப்ப வரும்? ஒன்று துண்ட கோணம் எப்ப வரும் சொல்லுங்க. ஒன்று துண்ட கோணம் என்ன? சொல்லுங்க. பசிக்குதா? அரைவட்ட கோணம் சமாந்திரம் இருக்கீங்க. துண்ட கோணம் எப்ப உருவாகிறது? நானா நீ நானும் இல்ல ஒன்றும் இல்ல போயாரி. நான் துண்ட கோணம் உருவாகிறது. நானால துண்ட கோணம் உருவாகிறது. நானும் இப்ப உருவாரு சொல்லு. துண்டகோணம் சொல்லு. துண்டகோணம் ஒன்று விட்ட துண்டகோணம் எப்ப உருவாகும்? ஒன்று விட்ட துண்டகோணம் சமன் எப்ப சொல்லுவோம்? ஒன்று விட்ட துண்டகோணம் சமன் எப்ப ஒன்று விட்ட துண்டகோணம் சமன்? சும்மா இருந்தே விசாரமா அவன் எடுத்து விட சொல்லிட்டே. ஒன்று விட்ட துண்டகோணம் எப்ப சமன் சொல்லு. சொல்லு ஒன்று விட்ட துண்டகோணம் சொல்லு. சமாந்திரம் எப்ப சமாதானம்? ஒன்று துண்ட எப்ப சமன்? ஒன்று விட்ட துண்ட கோணம் எப்ப உருவாகும்? துண்ட கோணம் எப்ப உருவாகும்? துண்ட கோணம் சொல்லு. துண்ட கோணம் எப்ப உருவாகும்? எப்ப நான் துண்ட கோணம் கோடாரி வேறு வாய மூலம் கொண்டு இருக்க மாட்டானுங்க பைத்தியாரன். கவனி கொஞ்சம் முறை சொல்லி முடிச்சுட்டு என்ன ஒரே அடியில் அமைந்த பரிதி கோணங்கள் சாமான். அதாவது என்ன ஒரே துண்ட கோணம் சாமான். சரியா? அதை நாலாவது என்ன சொல்லுங்க எங்களுக்கு?
மைய கோணம் வந்து என்ன பரிதி கோணம் என்ன ஒரே அடியில் இருக்கீங்கல்ல இவர் வந்து இவர் 2 மடங்கு அப்ப இவர் தூக்கிட்டான்னு சொன்னா இவர் தீட்டாவாம். 5வது அரைவட்ட கோணம் செங்கோணம். சரி நான் அதை விட்டமான்னு சொல்லுவாங்க அப்போ விலங்குகளும் அரைவட்ட கோணம் செங்கோணம். ரைட். இப்ப துண்டகோணம் பார்த்தேன்னு சொன்னா எப்ப துண்டகோணம் வருவாங்கன்னு சொன்னா அதாவது ஒரு தொடலியால சரியானே ஒரு தொடலி அமைக்க தொடலில வந்து உருவாக்கப்படுற நாணாளானங்களுக்கு என்ன செய்ய போகுது துண்டகோணம் உருவாக போகுது. அது எப்படி இருக்குன்னு சொன்னா இங்க கொள்ளு இந்த தொடலியால வந்து இங்கால பக்க துண்டத்துக்குள்ள ஒரு கோணம் உருவாகினா அவர் என்ன செய்யும் ஒன்று விட்ட துண்ட கோணம். அப்ப இங்கால பக்கத்துக்குள்ள வந்து இவரையும் அடியாக வச்சு உருவாக்கப்படுற கோணத்துக்கு சமனாக இருக்கும். இவர் ஏ இவர் பி என்று சொன்னா ஏ சமன் பி எப்ப தொடலியாலையும் அந்த தொடுபுள்ளியில வரையப்பட்ட நாணாலையும் ஆக்குற கோணம் தானே எங்களுக்கு என்ன கோணமா இருக்க போற அதாவது தொடலுக்கு இடைப்பட்ட கோணம். அவர் என்ன செய்ய இருக்க போற அதுக்கு அடுத்த துண்டத்துக்குள்ள இருக்கிற அதே மாறி வந்தாலும் எங்களுக்கு ஒன்று தானே. அப்ப இப்படி இருக்கீங்கல்ல என்ன எங்களுக்கு இப்படி இருக்கீங்க இங்கால பக்கம் இருக்கிற கோணத்தை பார்த்தோம்னு சொன்னா இங்கால பக்கம் என்ன தொடலி இது நான் தொடர்புடைய வரையப்பட்ட நான் சோ இங்கால பக்கம் இருக்க வாழ்ந்தான் இந்த துண்டத்துக்கு இருக்கும்னு சொன்னா இங்கால பக்கம் இருக்கணும் என்னது இவரையும் அடியாக வச்சு உருவாக்கப்பட்ட இவருக்கு என்னவா இருக்கும் எங்களுக்கு சமன் பி கியூன்னு சொன்னா பி சமன் கியூவா இருக்கு. சரியான தம்பி ஞாபகம் நாளைக்கு அடுத்த கிளாஸ் ரைட். நோட் பண்ணி எடுத்துட்டு யாருங்க நோட் பண்ணிக்கொள்ள இருக்கா இந்த கேள்வி செய்யறதுக்கு டக்குனு முடிச்சிடும் மாமூலா கேள்வியா நோட் பண்ணி எல்லா தடவையும் ஏதாச்சும் முதல் 2 3 படம் விலங்காடி சொல்லு நானே நீ துண்ட கோணம் சம்பந்தமானது இவரை என்ன செய்ய 6 போட்டு கட் பண்ணி விடுவோம் 6வது சொல்லி கட் பண்ணுவோம் ரைட். அடுத்த கேள்வி கேட்கல கேட்போம் துண்ட கோணம் பெருசா இங்க நீங்க வார இல்ல பார்ட் பண்ண பொறுத்தவரையும் பார்ட் 2ல நிறுவல் செய்யல வரும். சரியா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளு தசோனிக்கா பீஜா டைம் ஆகுது பேர சந்திப்பாங்க. அவளுங்க அந்த கயோவா அவள் இரவுல என்ன ஆக்சியன் வருவான் இப்ப வந்து அடுத்த கிளாஸ் இங்க காட்டுறா இந்த ஆக்சியன் இல்ல குயிக்கா நிறைய சரி நிறுத்தியா படிக்க ஞாபகத்துல இருக்கு அழிக்க போறேன் எழுதியா நீ எழுதியா இந்த கேள்வி கிழக்கு எழுதி வச்சுக்கொள்ள சரி வெறும் ஞாபகம் டக்கு கவனி பன்னெண்டாவது பாவம் ஏய் கதைப்பாள எழுதாவனை பைத்தியாகவன் கேள்வி கேட்டா சொல்ல மாட்டான் சும்மா முத்து மூடன் தம்பி கவனிச்சு கொண்டு அழிச்சு போடணும் அவசரப்பட்டு சரியா இவர் 110 பாயா கதைக்கா வந்துங்களா மேல பேச்ச போடுவோம் எனக்கு போய் இப்ப போய் சரி அழிஞ்சவனி பிஎஸ்சி இல்ல இதுல கொண்டு எல்லாத்தையும் போட்டுட்டாங்க யார்கிட்ட புத்தகம் சரியா இது என்ன பிஎஸ்சி என்ன பிஎஸ்சி இந்த கோணத்தை கேட்டு வச்சுக்காங்க சொல்லுங்க காணிங்க என்ன எங்களுக்கு இவர் பட்டன் ஒரு பக்கத்துல புறக்கோணம் அதன் அகத்து இருக்கணும் இவ்வளத்துக்கும் சமம் அப்படித்தானே அப்ப இவர் அம்மான்னு சொன்னா மிச்சம் இவர் எவ்வளவு இருக்க போறார் 60 பாக அப்ப ஒரே அடியில் அமைந்த இவர் பாத்தீங்கன்னு சொன்னா இவரம் என்ன எங்களுக்கு ஒரே அடியில் அமைந்த துண்ட குழந்தைங்களுக்கு என்ன சமன் அப்ப இவர் 60 சொன்னா இவரம் என்ன எங்களுக்கு 60 பாக சரியானே சோடி முடிஞ்சு ரைட் அவன் மிச்சங்கள் என்ன செய்வோம் அடுத்த கிளாஸ்ல பார்த்துக் கொள்வோம் சரியா அடுத்த என்னது சனி ஞாயிறு திங்கள் கிழமையில பார்த்துக்கணும் ரைட்டா தம்பி அடுத்த கிளாஸ் வந்து எப்ப இருக்கு உங்களுக்கு புதன்கிழமை புதன்கிழமை வந்து சூம்புல ஜாயின் பண்ண வேணும் விளங்கினதா தம்பி தங்கச்சியார்கள் புதன்கிழமை நைட் வந்து 8:40 கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ண வேணும் சரியா ஜாலியா என்ன சொன்னான்
சொல்லு நாளை இருக்கு நான் படிச்சேன் சரியா தம்பி புதன்கிழமை இங்க இருக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளு புதனும் வியாழனும் நைட் கிளாஸ் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணணும் பிள்ளைக்கு வந்து கொண்டு போறேன் நேரத்தை பிடிக்கிறது சூமா இருக்கா வலிக்கலாம் பாய் பாய் ஓகேடா பாய்டா